தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரைவிமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க ஒரு திரைப்படம் அனிமேஷன் பேஸ்டு படம். அதாவது மகா அவதாரம் நரசிம்மா. ஹிரண்யகிஷிபு, அரக்கன், அவருடைய மகன் பிரகலாதன், அப்புறம் விஷ்ணு இவர்களை மையமாக வைத்து தான் இந்த அனிமேஷன் படம் உருவாகியிருக்கிறது. இதை அஸ்வின் குமார் இயக்கியிருக்கிறார். இந்த கதை ஏற்கனவே பழக்கப்பட்ட கதை தான். விஷ்ணு அவதாரங்கள் நிறைய இருக்குது. இதை நம்ம ஒவ்வொரு அவதாரங்கள் மையப்படுத்தி கதைகள் புத்தகங்களாக வந்திருக்கு. வெவ்வேறு வடிவங்களும் திரைக்காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது அனிமேஷனில், அதுவும் நல்ல உலகத்தரம் வாய்ந்த அனிமேஷனில் இந்த படம் உருவாகியிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் காட்சிகள் நமக்கு சலிப்பு தட்டாமல் நம்மளுடைய புரிதலுக்கு, சின்ன குழந்தைகள் புரியும் அளவுக்கு காட்சி அமைப்புகள் அந்த அளவுக்கு அமைஞ்சிருக்கு. தமிழில் அதுவும் அனிமேஷன் கதாபாத்திரங்கள் பொதுவாக அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் குறைவாக இருக்கும். இதில் அப்படி இல்லாமல் அந்தளவுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் கூட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனில் கூட மெனக்கெட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு காட்சி அமைப்புகள் பிரமாதமாக இருக்குது. அந்த காட்சி அமைப்புகள், அந்த சண்டை காட்சிகள் பிரம்மாண்டத்தை காட்டுவதற்காக ஒரு மெனக்கெட்டிருக்கிறாங்க. அது கிளைமேக்ஸ் போர்ஷன் வரைக்குமே நல்லாவே தெரியுது. தாராளமாக பெற்றோர்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் காட்டலாம். அவங்களுக்கும் புரிகிற அளவுக்கு தான் இந்த அனிமேஷன் படம் இருக்குன்னே சொல்லலாம். மேலும் விஷ்ணு அவதாரத்தை பற்றி தயாரிப்பு நிறுவனங்கள் படங்கள் வெளியிட இருக்கிறாங்க. 2 வருடங்களுக்கு பிறகு இதேபோல் மேலும் படங்கள் வர இருக்கிறது. அதற்கான அறிவிப்பும், அதாவது விஷ்ணுவோட 10 அவதாரத்தை 7 படங்களாக அவர்கள் வெளியிட திட்டமிட்டிருக்கிறாங்க. அதில் ஒரு படி தான் மகா அவதாரம் நரசிம்மா. இப்படி மற்ற பாகங்களும் 2 வருஷம் இடைவேளைக்கு பிறகு வர இருக்கிறது. இந்த அனிமேஷன் படமே அவங்களுக்கு ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு தரமான ஒரு அனிமேஷன் சீக்வன்ஸோட எளிய முறையில் புரிய அளவுக்கு இந்த படத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. மேலும் ஒரு திரைவிமர்சன நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா. சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.